யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோஸ் போடுறது மூலமா பாப்புலர் ஆனவர் தான் ரசிகன் மணி. இவருக்கு இப்ப 2வது திருமணம் நடக்க போகுது. என்கேஜ்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு. என்கேஜ்மெண்ட் ஆன போட்டோவை அவரே அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேரும் பண்ணியிருக்கிறாரு. மணி ரீசெண்டா தனுஷாவோட என்கேஜ்மெண்ட் பண்ணதை தொடர்ந்து மணியோட எக்ஸ் வைஃப் கனி முதன்முறையா ரியாக்டும் பண்ணியிருக்கிறாங்க. டிக்டாக்ல கப்புள்ஸா சேர்ந்து வீடியோ போட்டது மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த மணி கனி. இதை தொடர்ந்து இவங்களுக்குள்ள இருந்த பழக்கம் காதலா மாறி பேரண்ட்ஸ் சம்மதத்தோட மேரேஜும் பண்ணியிருந்தாங்க. ஆனா இவங்களுடைய ரிலேஷன் ரொம்பலாம் நீடிக்கவும் இல்லை. திடீர்னு இவங்களுக்கு இடையில ஏதோ பிரச்சனை வந்து பிரிஞ்சு வாழ தொடங்கி இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்குமே இவங்க எதனால பிரிஞ்சாங்கிற காரணத்தை பொதுவெளியிலும் சரி தங்களுடைய ஃபேன்ஸுக்கும் சரி சொல்லவும் செய்யல. இவங்களுக்கு சமீபத்துல தான் அபிஷியலா டைவர்ஸும் ஆச்சு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு விவாகரத்து ஆனதுக்கு பிறகு மணி சிங்கிளாக தான் சுத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் ஷார்ட் பிலிம் ஆக்டர்னு தனுஷா கூட சேர்ந்து வீடியோஸும் போட ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் நிறைய வீடியோஸும் ஷார்ட் பிலிமையும் யூடியூப்ல அப்லோட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் இவங்களோட ஸ்கிரீன் பிளே ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்க அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸும் சொல்லவும் செஞ்சிருந்தாங்க. இப்போதான் மணி தான் 2வது திருமணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருந்தாரு. என்னோட அம்மா அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க, என் அம்மாவோட ஆசைக்காக தான் நான் 2வது திருமணம் பண்ணிக்க போறேன்னு வேற சொல்லியிருந்தாரு. அப்போ கூட தனுஷாவை தான் மேரேஜ் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்கும்போது அதை டோட்டலா மறுக்கவும் செஞ்சிருந்தாரு. ஏன்னா இவங்க 2 பேருமே லவ் பண்றாங்க, மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகளும் பரவ ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கு மணி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா மணிக்கும் தனுஷாவுக்கும் ரீசெண்டா என்கேஜ்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சிருக்கு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட மாலையும் கழுத்துமா இருக்கிற மாதிரியான போட்டோவை ஷேர் பண்ணி நாங்கள் 2 பேருமே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு விஷ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கவும் செஞ்சிருக்கிறாரு. இனியாவது எங்களோட லைஃப் நல்லா இருக்கட்டும்னு வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரசிகன் மணி இந்த போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதே போல தனுஷாவும் அவங்களோட என்கேஜ்மெண்ட் போட்டோவை ஷேர் பண்ணி ஃபைனலாக எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, தேங்க்யூ கைஸ் அப்படின்னு சொல்லி என்கேஜ்மெண்ட் போட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த மணியும் தனுஷோட ஃபேன்ஸும் பலருமே 2 பேருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. மேலும் மணி இதுக்கு முன்னாடி கனி அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களுமே மணி மாதிரி புதுசா ஒருத்தர் கூட இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுக்கு மூலமா ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. அதுக்கு நீங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை கனிக்கிட்ட கேட்கும்போது கூட நாங்க 2 பேருமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், டிஜிட்டல் பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மணி மாதிரியே சொல்லிட்டு வராங்க. மணியோட என்கேஜ்மெண்ட் ரொம்பவே சிம்பிளா தான் முடிஞ்சிருக்கு. மணி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போறதால கனியோட ஃபேன்ஸ் பலரும் கனியோட ரீசன்ட் போஸ்ட்டுக்கு கீழே அக்கா ஸ்ட்ராங்கா இருங்க, எப்பவும் ஹாப்பியா இருங்க, நீங்களும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா இது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இருந்துட்டு இருந்த கனி ரீசெண்டா ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் கஷ்டப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படியெல்லாம் சொல்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்பதான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். ஸோ எதை பற்றியும் என்கிட்ட பேச வேணாம், இது என்னோட ரிக்வெஸ்ட். பட் என் மேலே இவ்வளோ பேர் கேரிங்காக இருக்கீங்கன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. லைஃப்பில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அடுத்து நான் சம்பாதிச்ச உண்மையான உறவுகள்னா அது நீங்கள் எல்லாரும் தான். ஐ லவ் யூ ஆல், உங்கள் எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ஸ்டோரியை ஷேர் பண்ண கொஞ்ச நேரத்திலே இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணதால் அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஸ்டோரி போட்ட 10 நிமிஷத்தில் இவ்வளவு லவ் எனக்கு கிடைச்சிருக்கு, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க, ஐ லவ் யூ ஆல்னு சொல்லி கண் கலங்கி அழுகிற மாதிரியான சில எமோஜியும் சேர்த்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.